व्यक्तियों के नाम लिस्टिல் ஃபஸ்ட் இருக்கிறது அத்தியாபிகா. அத்தியாபிகானா டீச்சர். செகண்ட் இருக்கிறது சைனிக். சைனிக்னா சோல்ஜர். தேர்டு டாக்டர். ஃபோர்த்து நர்ஸ். दुकानदार शॉप ओनर. बड़ी कारपेंटर. नाई बार्बर. किसान फार्मर. चित्रकार ड्राइंग आर्टिस्ट. कुम्हार पॉट मेकर. डाकिया पोस्टमैन. कूली पोर्टर. गार्डनर माली. दर्ज टेलर. धोबी वॉशरमैन. मोची बूट मेकर. व्यक्तियों के नाम लिस्ट பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு स्थानों के नाम நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம व्यक्तियों के नाम அதோட லிஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நிறைய பேருக்கு இந்த பேசிக்லேயே நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போது இந்த கா வரிசையில் 4 கா இருக்குது. இந்த 4 காவும் எந்தெந்த லெட்டர்ஸ் எந்தெந்த வார்த்தைக்கு எந்த காவை போட்டு நம்ம எழுதணும் ஹிந்தியில் அப்படின்றது நிறைய பேருக்கே டவுட் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கிலீஷில் ஹிந்தியோட வேர்டை எழுதி பார்க்கணும். இப்போ லோட்டஸ்க்கு என்ன நேம்? கமல். ஸோ இந்த கமலை நம்ம இங்கிலீஷில் எழுதுகிறப்போ KAMAL கமல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ அந்த KA அப்படின்னு தொடங்கக்கூடிய லெட்டர்ஸ் KA அப்படின்னு வரப்போ அல்லது கேன்னு வரப்போ நம்ம என்ன லெட்டரை யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு காவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் காவுக்கு அதே மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை எழுதுகிறப்போ KHA அப்படின்னு போட்டு நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம், ஒரு வார்த்தை எழுதுகிறோம் அப்படின்னா, ஹிந்தியோட வார்த்தையை இங்கிலீஷில் எழுதுகிறப்போ KHAன்னு போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம செகண்ட் காவை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தேர்டு கா அப்படின்னு வர்றதுக்கு GA அல்லது G அப்படின்னு வர்றதுக்கு நம்ம தேர்டு காவை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ கீதா அப்படின்னா அந்த தேர்டு காவில் போட்டு தான் நம்ம லெட்டர் ஸ்டார்ட் பண்ணி கீதா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். அதே மாதிரி ஃபோர்த்து கா, அந்த ஃபோர்த்து காவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா GHA அப்படின்னு தொடங்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அந்த ஃபோர்த்து காவை நம்ம யூஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் சா வரிசையிலையும் இருக்குது. சால CA அப்படின்னு தொடங்குறதுக்கு ஃபஸ்ட்டு சாவை போடணும். செகண்ட் வர்ற சா எதுக்கு யூஸ் பண்ணணும்? எந்த மாதிரியான ஹிந்தி வார்த்தை இங்கிலீஷில் எழுதுகிறப்போ CHA அப்படின்னு தொடங்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம செகண்ட் சாவை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு CA, செகண்ட் CHA. ஓகேவா? இப்போ சா முடிஞ்சது, ஜா வருது. இப்போ ஜா வரப்போ JA JHA. இதுதான் லாஸ்ட் 2 ஜாக்கு உள்ள வார்த்தைகளுக்கு நம்ம போடணும். JA அப்படின்றது 3வது ஜாக்கு போடணும். 4வது ஜாக்கு JHA. ஓகேவா? இப்படி தான் நம்ம வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சவுண்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கா சா எல்லாம் நம்ம போடணும். இங்கே நான் ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்கிற லெட்டர்ஸுக்கு நேராக இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் அதுக்குள்ளே வேர்டிங்ஸை ஃப்ரேம் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸில் நாம் வாலே சப்து எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் நான் இப்போ பின்னாடி கொடுக்குறேன். இந்த ஸ்கூல், காந்திஜி, பாய், சோல்ஜர் இது மட்டும்தான் நாம் வாலே சப்தில் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம व्यक्तियों के नाम பார்த்துட்டோம். இந்த व्यक्तियों के नाम மாதிரி இன்னும் நிறைய சப்து இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த சேனல் இந்த பேஜில் அட்டாச் பண்ணுறேன். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபாண்ட்டில் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எங்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு செக்ஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனல். நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.